கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த தீர்த்தத்துல நீராடி இங்க இருக்கிற கடவுளை கும்பிட்டா பஞ்சமா பாவங்களுமே போகுமாமாங்க. கிரகண காலத்துல எல்லா கோயிலோட நடைகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கோயில் அன்னைக்குமே திறந்திருக்குங்க. அன்னைக்கு இங்க இருக்கிற சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகம் நடக்குமாமாங்க. கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுக்கிற கணவன் மனைவி இந்த கோவில இறைவனை வழிபட்டா ஒற்றுமையா இருப்பாங்க அப்படிங்கிறதும் இன்னொரு பெரிய நம்பிக்கைங்க. காசிக்கு நிகராக 6 கோவில்கள் இருக்காமங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு கோவில் காசிக்கு நிகரான கோவில். இந்த கோவிலில் யமனுக்கும் சரி பைரவருக்கும் சரி அதிகாரம் கிடையாது. யம தர்மராஜாவுக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது. சரி வாங்க, இது எந்த கோயில், வேறு என்னென்ன நம்பிக்கைகளும் சிறப்புகளும் இந்த கோயிலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்றைய ஆன்மீக பயணத்துல நம்ம ஒரு அழகான பசுமையான கிராமத்து பாதையில தான் போயிட்டு இருக்கேங்க. இது திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் அப்படிங்கிற பக்கத்துல இருக்கிற திருவாஞ்சியம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற வாஞ்சிநாதர் கோயிலை நோக்கி தாங்க போயிட்டு இருக்கு. திருவாரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 to 17 கிலோமீட்டர் தூரத்திலையும், மயிலாடுதுறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான இந்த சிவன் கோயில் இருக்குதுங்க. இந்த கோவில் ஒட்டுன வரலாறுன்னு பார்க்கும்போது கலியுகத்துல பாவம் செய்யறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்குதுங்க. அதனால பாவம் செஞ்சவங்க எல்லாருமே காசிக்கு போய் கங்கையில நீராடி தங்களோட பாவங்களை போக்கி கொள்றதால கங்கையில பாவம் நிறைய சேருது. இதனால பயப்படுற கங்கா தேவி சிவபெருமான் கிட்ட எல்லாரும் எங்கிட்ட பாவத்தை சேர்க்கிறாங்க, எங்கிட்ட நிறைய பாவம் சேர்ந்துது, இந்த மாதிரி பாவங்களை என்னால தொடர்ந்து சுமக்க முடியல, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிற. அப்படி உடனே சிவபெருமான் என்ன சொல்ற அப்படின்னா, தென்னாட்டுல திருவாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல நான் இருக்கேன், நீ உன்னோட 1000 கலையில ஒரு கலையை மட்டும் காசில வச்சுட்டு மீதி உள்ள 999 கலைகளோட அங்க போய் குப்த கங்கையா நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஆணையிடுற. அப்படி உடனே கங்கா தேவி சிவனோட ஆணைப்படி திருவாஞ்சியத்திலேயே புண்ணிய தீர்த்தமா இருக்கிறாங்க. இந்த தீர்த்தத்தை ஒட்டுன இன்னொரு வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு உஷா தேவிக்கும் மகனா பிறந்தவர் தான் யமன்ங்க. இவர் உலகத்துல உயிர்கள் செய்யற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் தருவாரு. கலியுகம் பிறக்கும் போது யமனுக்குமே பயம் வந்துடுது. தனக்கு மட்டும் உயிரை எடுக்கிற கொலை பணியை சிவபெருமான் ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சிவபெருமான் மேல கோவப்படுற. அப்படி இவரோட கோபத்தை தெரிஞ்சுக்கிற சிவபெருமான் உயிரை எடுக்கிற பணியை யமன் கிட்ட பறிச்சிடற. அப்படி இதனால பயந்து வர யமன் எல்லா கோயில்களுக்குமே போய் சிவனை வழிபட தொடங்குறாரு. அப்படி அவரு திருவாரூர் தியாகராஜர் கோயில போய் சிவபெருமானை நோக்கி மனமுருகி வேண்டும் போது, நீ திருவாஞ்சியம் போய் வழிபடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசுரரி அவர் காதல சொல்லுது. அதன்படியே யமன் திருவாஞ்சியம் பல வருஷம் தவம் செய்யற. அப்படி அப்புறம் இங்கேயே தன்னோட பேர்லயே ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்கி அதுல நீராடுற. அப்படி மாசி மாச பரணி நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் யமனுக்கு காட்சி கொடுத்து யமன் கேட்கிற எல்லா வரங்களையுமே கொடுக்குற. அப்படி இந்த தளத்துல யமதர்மன் யோக நிலையில இருக்கிறங்காட்டி இங்க தரிசனம் பண்றவங்களுக்கு யம பயம் போகுதுங்க. காசில இறந்தா யம பயம் இல்லாது போனாலும் ஒரு நாளைக்கையாவது பைரவரோட தண்டனை அனுபவிக்க வேணுங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு யம பயம் பைரவ தண்டனை எதுவுமே கிடையாதுங்க. இங்க பைரவருமே யோக நிலையில தான் இறைவனை வழங்கிட்டு இருக்கிறாமங்க. இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எப்படி வழிபடணும்னா, முதல்ல புனித தீர்த்த குளமான குப்த கங்கையில நீராடிட்டு கங்கை கரையில நீங்க ஒரு விநாயகர் பார்த்தீங்க இல்லையா, அவரை கும்பிடுங்க. அப்புறமா இங்க இருக்கிற யம தர்மராஜா இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்க, அவரை வழிபடணும். அதுக்கப்புறமா விநாயகரை வழிபட்டுட்டு அப்புறமா தான் கோயிலுக்குள்ளார போகணுங்க. இந்த யம தர்மராஜா சந்நிதியில அவங்கவுங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டா ஆயுள் விருத்தி உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இங்க நம்பிக்கைங்க.
இந்த யமன் கோவில் வந்து தெற்கு நோக்கி இருக்குதுங்க. அவருக்கு பக்கத்திலேயே முனிவர் மாதிரி ஒருத்தரோட சிலை வடிவமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. நம்ம யம பெருமானை கும்பிட்டு வரும்போது நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது வலது புறத்துல முருகனுக்கான ஒரு சின்ன சந்நிதி இருக்கு. அதை தொடர்ந்து இடதுபுறத்துல வந்து விநாயகருக்கான சந்நிதி இருக்குங்க. இந்த விநாயகரை அபயங்க விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விநாயகரை கும்பிட்டு அப்புறமா தான் நம்ம சிவன் கோயிலுக்கு உள்ள போகணுங்க. இந்த கோவிலோட தீர்த்த குளத்தை பத்தி இன்னொரு வரலாறுமே இருக்குங்க. அதாவது தட்சன் வந்து தன்னோட மகளான தாட்சாயினை சிவனுக்கு திருமணம் செய்ய வைக்க மறுக்கிறாப்படி. ஆனா இதையெல்லாம் வந்து ஒரு பொருட்டா நினைக்காத சிவபெருமான் வந்து தட்சனோட எதிர்ப்பையும் மீறி தாட்சாயினைய கல்யாணம் பண்ணிக்கிறார். இதனால கோபம் வர்ற தட்சன் வந்து சிவபெருமான அழைக்காமலேயே ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. சிவபெருமானை தவிர மற்ற எல்லா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் யாகத்துல கலந்து கொள்றதுக்கு அழைப்பு விடுக்கிறார். இதனால சிவபெருமான் தவிர எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற தாட்சாயணிக்கு பயங்கரமா கோவம் வருது. நான் வந்து என்னோட தந்தை தட்சன் நடத்துற யாகத்துக்கு போய் மருமகனை அழைக்காம யாகம் நடத்துறது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படின்னு சிவபெருமான்கிட்ட அனுமதி கேட்கிற அப்படி. ஆனா சிவபெருமான் அனுமதி கொடுக்க மறுத்ததோடு நீ அங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி தாட்சாயணியை தடுத்து நிறுத்துற அப்படி. சிவனோட சொல் கேட்காம தாட்சாயினி வந்து யாகத்துக்கு போறாங்க. ஆனா அங்க தட்சன் வந்து தாட்சாயினை அவமதிக்கிற அப்படி. கோபம் கொள்ற தாட்சாயினி வந்து நீங்க எல்லாருமே வந்து சீக்கிரமா அழிஞ்சு போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற சிவன் வந்து ரொம்ப கோபம் கொண்டு பலம் பொருந்திய வீரபத்ரன் ஆரம்பிச்சு யாகத்தை அழிக்க சொல்றாப்படி. சிவனோட கட்டளையை ஏற்கிற வீரபத்ரன் தன்னோட கணங்களோட போய் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு யாகசாலை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாப்படி. அந்த சமயத்துல சூரியனோட கன்னத்திலயுமே வந்து வீரபத்ரன் ஓங்கி அரையறங்காட்டி சூரியனோட பற்கள் வந்து கொட்டி போயிருதாமா, கண்ணுல ஒளியுமே இழந்து போகுதாமாங்க. எல்லாரையுமே தாக்குன வீரபத்ரனோட கோபத்தை மகாவிஷ்ணு தான் வந்து குறைச்சிருக்காருங்க. அப்ப அங்க தோன்றின சிவபெருமான் கிட்ட பற்களை இழந்த சூரியன் வந்து என்னோட பாவம் தீர நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வேண்ட அப்படி. உன்னோட பாவங்கள் தீர நீ வந்து வாஞ்சியத்துல நீராடி கார்த்திகை மாசம் முழுவதுமே வழிபட்டாதான் சிவ துரோகத்துல வந்த பாவம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படி. சிவபெருமானோட அறிவுரைப்படி சூரியன் வந்து திருவாஞ்சியம் வந்து இங்க இருக்கிற குப்த கங்கையில நீராடி கார்த்திகை மாசம் முழுவதுமே தவம் இருந்து சிவபெருமான வணங்குறாப்படி. இதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைய சிவபெருமான் வந்து சூரியன் முன்னாடி தோன்றி பாவத்தை எல்லாம் நீக்கி அவங்களுக்கு பழைய ஒளியும் கொடுத்துறாப்படி. அதனாலதான் வந்து இங்க கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில வந்து நீராடுனா பஞ்சமா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து உருவாயிருக்குங்க. இந்த தலத்துக்கான பேர் காரணத்துக்கான ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்குங்க. அதாவது ஒரு தடவை வந்து லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணு கிட்ட கோபம் கொண்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. லக்ஷ்மி இல்லாதங்காட்டி வைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு போயிடுறார் விஷ்ணு. பூலோகத்துல சந்தன மரக்காடுகள் நிறைஞ்ச ஒரு பகுதியில சிவலிங்க ஒன்றை வந்து பாக்குறாரு. அதுக்கு பூஜை செஞ்சு வழிபடுறாரு. இதுக்கப்புறமா சிவன் வந்து மகாலட்சுமியை அழைச்சி வர செஞ்சு மகாவிஷ்ணுவோடு சேர்த்து வைக்கிறாரு. திரு அப்படின்னு சொல்லப்படுற திருமகளான லக்ஷ்மி தேவிய மகாவிஷ்ணு வந்து வாஞ்சையால விரும்பி சேர்ந்த இடம் அப்படிங்கிறங்காட்டி தான் இந்த தலத்தை வந்து திருவாஞ்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனாலதான் கருத்து வேறுபாடு உள்ள தம்பதிகள் இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை வணங்கினா அவங்க வந்து ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைங்க. இந்த கோவிலோட மூலவரான வாஞ்சிநாதேஸ்வரர் வந்து சுயம்புவா இருக்காருங்க. இங்க இருக்கிற அம்மன் அல்லது தாயாரோட பேர் வந்து மங்கள நாயகி, இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து வாழ வந்த நாயகிங்க. ரொம்ப ரொம்ப திருப்திகரமா நம்ம கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோங்க. இங்க இருக்கிற குப்த கங்கை யம தீர்த்தம்னு சொல்லப்படுற தீர்த்தத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குங்க. நம்ம இந்த புராணங்கள் எல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. கோவில் முன்னாடி இருக்கிற அந்த 110 அடி உயரம் கொண்ட 5 நில ராஜகோபுரத்தை வந்து கிபி 850 ராஜேந்திர சோழன் கட்டினதா வந்து சொல்றாங்க.
அதான் இவ்வளவு ஒரு நேர்த்தியாக இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சிவன் கோயிலை நான் இது வரைக்கும் பார்த்ததுன்னு தான் சொல்லுங்க. ரொம்ப கூட்டம் இருக்கிறதில்ல, அருமையான கோயில். திருவாரூர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் போங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த கோவிலுக்கு வர்ற சிவபக்தர்களோட பாவங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட மூதாதையர்களோட பாவங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த கோவிலுக்கும் இங்கே இருக்கிற தீர்த்தங்களுக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. திருவாரூர் பக்கம் வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் போங்க. இந்த கோவிலோட சக்தியும் அவனோட அழகும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.